ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பிரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜாக்கபின் ரிஜைம் போது நடந்த முக்கியமான ரெவல்யூஷனரி சோஷியல் ரிஃபார்ம் என்ன அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி. கரீபியன் ஐலாண்ட்ஸ்ல இருக்கிற மார்டினிக், கியோடலோப் அண்ட் சான் டொமிங்கோ இவங்கெல்லாம் தான் வந்து முக்கியமான சப்ளையர்ஸா இருக்காங்க சில கமாடிட்டிஸ்க்கு. என்னென்ன கமாடிட்டினா டொபாக்கோ, இண்டிகோ, சுகர், காஃபி. ஆனா யூரோப்பியன்ஸ் வந்து அங்க கரீபியன் ஐலாண்ட்ல போய் ஒர்க் பண்றதுக்கு ரிலக்டண்டா இருக்காங்க. அங்க போய் அவங்க ஒர்க் பண்ண விரும்பல. அதனால ஒரு ஷார்டேஜ் ஆஃப் லேபர் பிளான்டேஷன்ஸ்ல உருவாக ஆரம்பிச்சது. ஸோ இதனால ஒரு ட்ரையாங்குலர் ஸ்லேவ் ட்ரேட் என்டர் ஆறாங்க. யார் யாருன்னா யூரோப், ஆப்பிரிக்கா அண்ட் த அமெரிக்காஸ். அமெரிக்காஸ்ங்கிறது நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா ரெண்டுமே சேர்த்து இவங்க 3 பேருக்கு நடுப்புற ட்ரையாங்குலர் ஸ்லேவ் ட்ரேட்னு ஒன்று உருவாகுது. ட்ரேட்ங்கிறது என்னன்னா பையிங் அண்ட் செல்லிங். ஸ்லேவ் ட்ரேட் வந்து 17th செஞ்சுரியில தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. பிரெஞ்ச் மர்ச்சன்ட்ஸ்லாம் வந்து போர்டோ ஆர் நான்டஸ் இந்த போர்ட்ஸ்லேருந்து ஆப்பிரிக்கன் கோஸ்டுக்கு செயில் பண்றாங்க. அங்க போய் அவங்க லோக்கல் சீஃப்டன்ஸ்க்காக ஸ்லேவ்ஸ், பீப்புள், ஹியூமனை ஸ்லேவா வாங்கிட்டு வராங்க. அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் வந்து அப்படியே டைட்டா பேக் பண்ணி ஷிப்ஸ்ல கூட்டிட்டு வராங்க. இது வந்து கிட்டத்தட்ட 3 month லாங் வாயேஜ் ஆயிருக்கும் அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து கரீபியனுக்கு வர்றதுக்கு. அண்ட் அங்க வந்ததுக்கு அப்புறமா பிளான்டேஷன் ஓனர்ஸ் கிட்ட அவங்கள சேல் பண்ணிடுறாங்க. இப்படி வந்த ஸ்லேவ்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான டிமாண்ட்ஸ் இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ், யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றாங்க. என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா சுகர், காஃபி, இண்டிகோ. ஸோ போர்டோ, நான்டஸ் அப்படிங்கிற மாதிரி போர்ட் சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டியை ஓன் பண்ணியிருக்கு இந்த ஸ்லேவ் ட்ரேட் ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு. 18th செஞ்சுரி வரைக்குமே இந்த ஸ்லேவரி, பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்லேவரி பத்தி ஒரு கிரிட்டிசிசம் இருந்துட்டு இருக்கு. நேஷனல் அசம்பிளி வந்து சில ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா கான்ஸ்டிடியூஷன் படி. ஸோ அந்த ரைட்ஸை வந்து இந்த பிரெஞ்ச் சப்ஜெக்ட்ஸ்க்கும் கொடுக்கணுமா அப்படிங்கிறத பத்தி டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது சம்பந்தமா எந்த லாஸ்மே அவங்க பாஸ் பண்ணல. ஏன்னா பிசினஸ் மேன் வந்து இதுக்கு அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட சப்போர்ட்டை இவங்க லூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கறதுனால. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்லேவ் ட்ரேட் மூலமா வரக்கூடிய இன்கமும் வந்து இந்த பிசினஸ் மேனுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பா அவங்க இந்த நேஷனல் அசம்பிளியை அப்போஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கறதுனால இது ரிலேட்டடா எந்த லாவுமே பாஸ் பண்ணல. ஸோ ஃபைனலா கன்வென்ஷன் 1794ல ஃபார்ம் ஆன கன்வென்ஷன் தான் வந்து இந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் வந்து ஓவர்சீஸ் பொசிஷன்ல இருந்து அவங்கள ஃப்ரீ பண்ணாங்க. ஆனா இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட்க்கு தான் இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறமா நெப்போலியன் இந்த ஸ்லேவரியை திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. பிளான்டேஷன் ஓனர்ஸும் வந்து அவங்களுக்கான ஃப்ரீடம் அவங்க அண்டர்ஸ்டூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரீடம் வந்து இட் இஸ் இன்க்ளூடிங் த ரைட் டு என்ஸ்லேவ் ஆப்பிரிக்கன் நீக்ரோஸ். ஆப்பிரிக்கன் நீக்ரோஸையும் அவங்களால ஸ்லேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்ல அவங்க அதை அண்டர்ஸ்டூட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்த ஸ்லேவரி ஃபைனலா பிரெஞ்ச் காலனிஸ்ல 1848ல அபாலிஷ் ஆச்சு. ஸோ இதோட இந்த செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.